11 ஆண்டு கால ஆட்சி, அது 1 மணி நேரத்துக்குள்ள பேசுறதுன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விரிந்து பரந்த ஒரு ஏரியா. நீங்கள் முதல்ல தொடங்கும் போது ஒரு பாயிண்ட்ல சொன்னீங்க, இந்தியா பின்னோக்கி சென்று விட்டது அப்படின்றீங்க. இந்தியா ஒரு புலி பாய்ச்சல் மாதிரி முன்னோக்கி பாய்கிறதுன்னு பிஜேபி சொல்லுது. நீங்கள் அப்படியே அதுக்கு நேர் மாறான ஒரு சித்திரத்தை தர்றீங்க. இல்லை, நீங்கள் இன்னைக்கு ஆங்கில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாஞ்சு வேகமாக ஓடி கரையை கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற அளவில் சித்தரிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்றது மக்கள் கண்ணிலையும் தெரியக்கூடாது, மக்கள் அதை பற்றி பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலில் வந்த உடனே அவர் பேசின ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அச்சே தின் ஆயங்கே அப்படின்னாரு. அந்த அச்சே தின் எங்கே இருக்குது அப்படின்றது இன்னைக்கு தெரியல. அதற்கான விளக்கமும் பாஜகவால் கொடுக்க முடியல அப்படின்றது தான் யதார்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, விகாஸ் விகாஸ் அப்படின்னாங்க. அந்த விகாஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் ஒரு நபரை போட்டு இவர் தான் அந்த விகாஸ் அப்படின்றாங்க. அந்த விகாஸ் எங்கே இருக்கார் அப்படின்னு கூட தெரியல. விகாஸ்னா வளர்ச்சி, விகாஸ்னா வளர்ச்சி. ஆனால் அதை ஒரு கார்ட்டூனில் ஒரு நபராக போட்டாங்க. அந்த விகாஸ் கார்ட்டூனில் ஓரமாக இருப்பார். அந்த அளவுக்கு தான் அந்த விகாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டராக அதை மாற்றிட்டாங்க. ஏன்னா வளர்ச்சி அப்படின்றது கண்ணுக்கு தெரியாமல் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்றது தான் அந்த கார்ட்டூனுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் அம்ரித் கால் அப்படின்றாரு. ஆத்ம நிர்பர் பாரத்தே முடியலையே, அம்ரித் கால்னா என்ன அப்படின்னா அடுத்ததுக்கு போயிடணும். நீங்க எதுலயும் ஒரு இடத்துல நம்ம மக்களுக்கு புரியாது சார். அமிர்த காலம், நம்ம வாழ்ற காலம் அப்படி சொல்றதுதான். ஒவ்வொரு வார்த்தை ஜாலங்கள்லயே இந்த அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் கடத்தி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு டேர்மும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க திரு குமார் அவர்களும் மற்ற பேனலிஸ்ட் 2 பேர் ஆதரவாக பேசினவங்க. டிஜிட்டல் இந்தியா எதற்காக வந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச மாட்டேன்றீங்களே. பணம் மதிப்பிழக்க நடவடிக்கை அப்படின்றது இந்திய பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல். அதில் எவ்வளவு பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் தங்களுடைய நிறுவனங்களில் மூடி வேலை இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் சுகியும் ஜொமேட்டோலையும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்காக. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள். எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு. நீங்கள் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்களா? கருப்பு பணத்தை யார் யாரெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் தங்களுடைய கட்சியில் கொண்டு சேர்த்து அலங்கரிக்கக்கூடிய வேலையை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஜேபியில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிப்படைத்தன்மை இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னாங்க. அந்த வெளிப்படைத்தன்மையை மூடி மறைப்பதற்கும் குழி தோண்டி புதைப்பதற்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ். அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் திட்டம் மூலமாக பயனடைந்த கட்சியில் பாஜக ஒன்று. இன்னைக்கு பாஜகவுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளையும் நீங்கள் சேர்த்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்காது. இன்னைக்கு அந்த அளவுக்கு தொகை என்பது அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது, கம்பெனிஸ் கிட்டேருந்து பெறப்பட்டிருக்கிறது, கார்பரேட் கம்பெனிஸ் கிட்டேருந்து பெறப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனிகள்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்கம் டேக்ஸ் ரெய்டோ இடி ரெய்டோ ஏதோ ஒரு விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப வேணாம். மக்களுடைய மெமரியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. மக்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக தான் இருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு சிலிண்டர் விலை உயர்ந்தால் தெருவுக்கு போராடிய பாஜக நம்ம பார்த்துருக்கோம். ஸ்மிருதி இரானிலாம் சிலிண்டர் எடுத்துகிட்டு ரோட்டில் நின்று போராடி இருக்கிறார்கள். பாஜகவினர் பலரும் போராடி இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பெட்ரோல் விலை, இன்னைக்கு என்ன கேஸ் விலை? அதாவது 2024, 23, 24 அந்த காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்துடைய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் என்ன தெரியுமா சொல்லுது? அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு இது ஒரு ஃபேபுலஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயரில் அது ஒரு ஃபேபுலஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 86,000 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்தால் கூட பெட்ரோல் விலை குறையவில்லை. அந்த பெனிஃபிட்ஸை மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதனால விலைவாசி உயர்வு குறைஞ்சதுன்னா விலைவாசி விலை கடுமையா குறையணும். பட் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில
ஒரு மிகப்பெரிய அடி என்பது விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மற்ற செஸ், வரி, அது இது, ஜிஎஸ்டி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஜிஎஸ்டி பத்தி நம்ம கனகராஜ் சார் பேசினாரு. உங்களுக்கு ஜிஎஸ்டியில் எத்தனை நிறுவனங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பிரச்சனைகள், அது இன்னும் வந்து ஒரு சரியான ஒரு சிஸ்டமாக தான் அது இருக்கிறதா இல்லையா அப்படின்றது கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குளறுபடிகள் இருக்கிறது அப்படின்னும் போது இந்தியா பின்னோக்கி தானே போயிருக்கு. முன்னேறுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் அதே மாதிரி தான் நான் சுமன் சீரமன் சார் சொன்னதை ஒத்துக்கிறேன். பல திட்டங்களில் சில நல்லது நடந்திருக்கும். ஆனால் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சொன்ன விஷயத்துக்கும் அவங்க டெலிவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு பெரிய முரண்பாடு என்பது இருக்கிறது, பெரிய வித்தியாசம். இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது 2014ஆம் ஆண்டு திரு மோடி பிரதமரானதுக்கு பிறகு, அதுக்கப்புறம் 2019 ஒரு அசூர பலத்தோட அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ கூட்டணியை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அப்போ இருந்த பிரதமருக்கும் இப்போ இருந்த பிரதமருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்போ பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு வந்து அவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தது. இப்போ வந்து ஒரு என்டிஏ உடைய பிரதமராக இருக்கிறார். அந்த 240 அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்து நின்றுருக்காங்க இல்லையா, அது அவர்களை ரொம்ப பலவீனப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.